ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஜினியரிங்கை தெரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிளேஸ்மெண்ட் சீரிஸ் தான் பார்க்க போறோம். அதில் பிளேஸ்மெண்ட் சீரிஸ் நம்பர் 1. இந்த பிளேஸ்மெண்ட் சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பைத்தான் போட போறோம். செகண்ட் சீரிஸ்ல பைத்தானுக்கான டாப் 50 இன்டர்வியூஸ்ல கேட்ட கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பைத்தான்னா என்ன? பைத்தான்ங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ரியல் வேர்ல்டா அப்ளிகேஷனை வந்து பில்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன கம்பெனிஸ்னா டாப் கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டோம்னா கூகுள், நெட்ஃப்ளிக்ஸ், இன்ஸ்டாகிராம், ஸ்பாட்டிஃபை, ஊபர், இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி டாப் கம்பெனிஸ்லாம் பைத்தானை வச்சு தான் அவங்களோட சாஃப்ட்வேரை வந்து கிரியேட் பண்ணி இப்போ ரியல் வேர்ல்டா நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பைத்தான் ஜாப்ஸ் வேணும்னா நமக்கு என்னென்ன ஸ்கில்ஸ், பேசிக் ஸ்கில், இன்டர்மீடியட் ஸ்கில்ஸ் வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு இருந்தால் போதும். அதில் பேசிக் ஸ்கில்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒன்றும் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் தான். வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், லூப்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், ஸ்ட்ரிங்ஸ், லிஸ்ட், டியூபிள்ஸ், டிக்ஷனரி, செட்ஸ். அதே மாதிரி இன்டர்மீடியட் ஸ்கில்ஸில் தான் வந்து என்ன வரும்னா ஹூப் கான்செப்ட் வரும். அதே மாதிரி எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், ஃபைல் ஹேண்ட்லிங், மாடியூல்ஸ், பேக்கேஜஸ்லாம் வரும். இதெல்லாம் நம்ம என்னென்னு இதுக்கப்புறம் வாட் இஸ் வாட் சிம்பிளாக நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இதுக்கு மேலே நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த கான்செப்ட்லாம் நமக்கு எப்பயுமே பிரெயினில் மெமரியில் இருக்க மாதிரி கேட்டதும் ஆன்சர் வர மாதிரி நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம். இப்போ வாங்க கான்செப்ட்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பைத்தான் என்னன்னா பைத்தான்ங்கிறது ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். இன்டர்பிரிட்டர் யூஸ் பண்ணும். அதே மாதிரி இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதனால இது வந்து சிம்பிள் அண்ட் ரீடபிள் சின்டாக்ஸா வந்து இருக்குன்னு சொல்றாங்க. கீ ஃபியூச்சர் என்னன்னா ஈஸியா நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம், அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னா எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா நம்ம ஃப்ரீயா அந்த ஐடிஎஸ்ல நம்ம கோடு போட்டு ஃப்ரீயா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லார்ஜ் கலெக்ஷன் ஆஃப் லைப்ரரிஸ். இதுல ஒன்னொன்னுலையுமே நிறைய லைப்ரரிஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஒவ்வொரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. அதனால லார்ஜ் கலெக்ஷன் ஆஃப் லைப்ரரிஸ் இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட்ஸ் ஊப்ஸ் லாங்குவேஜ், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் வந்து சப்போர்ட் பண்ணும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட் லிஸ்ட், டியூபிள்னா என்னன்னு பார்க்கலாம். லிஸ்ட்னா என்ன? லிஸ்ட்னா கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட், டியூபிள்னாலும் கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட். ஆனா அது ஸ்டோர் பண்ணி வைக்கிற பிளேஸும் அந்த இதுவும் தான் நமக்கு வேற. லிஸ்ட்ல வந்து நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். டியூபிள்ஸ்ல வந்து பெராந்தசிஸ் யூஸ் பண்ணுவோம். மியூட்டபிள்ல எஸ் நோ. மியூட்டபிள்னா ஒன்றும் இல்லை, மாடிஃபை பண்றது தான். அதாவது நம்மளால சேஞ்ச் பண்ண முடியுமா, அந்த எலமெண்ட்ஸ் ஒரு தாட்டி டிக்ளேர் பண்ணிட்டோம்னா நம்மளால ஒரு தாட்டி சேஞ்ச் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்றது. லிஸ்ட்ல வந்து நம்ம வந்து எலமெண்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அதனால இது வந்து மியூட்டபிள் அப்படின்னா மாடிஃபை பண்ணிக்கலாம். டியூப்பிள்ல வந்து நம்ம அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது. பர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவர். ஏன் ஸ்லோவர்னா நம்ம இங்க இதுல எலமெண்ட்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம். அதனால இதை வந்து நம்ம ஸ்லோவர்னு சொல்றாங்க. இங்க வந்து எந்த எலமெண்ட்ஸும் ஆட் பண்ண முடியாது. ஒரு தாட்டி டிக்ளேர் பண்ணிட்டா அவ்வளவுதான். அதனால இது வந்து ஃபாஸ்டரா இருக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வந்து மெமரி யூசேஜ் வந்து நம்ம அடிக்கடிக்க எலமெண்ட்ஸ்லாம் ஆப்பன் பண்ணிட்டு போனோம்னா எலமெண்ட்ஸ் அதிகமா இருக்கும். அதனால மெமரி யூசேஜ் வந்து அதிகமா இருக்கும். இது டியூப்புள்ள லெஸ்ஸா இருக்கும். அங்க பார்த்தோம்ல அந்த மியூட்டபிளுக்கு அதே தான் இங்கேயும். இங்க அலோடு, டியூப்புள்ள நாட் அலோடு. எக்ஸாம்பிளுக்கு லிஸ்ட்ல எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஆப்ஜெக்ட்ல, அதாவது ஒரு வேரியபிள்ல நம்ம வந்து வேல்யூ ஸ்டோர் பண்றோம். ஆப்பிள், பனானா, மேங்கோ அப்படின்னு ஸ்ட்ரிங்ஸை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம். இப்ப ரூட்ஸ் டாட் அப்பன்ல, அதாவது நம்ம எப்பயுமே ஒரு வேல்யூஸ் ஆட் பண்ணணும்னா டாட் கொடுத்து, அதாவது இந்த வேரியபிள் டாட் ஆப்பன் கொடுத்து தான் நம்ம வந்து எப்பயுமே ஆட் பண்ணணும். லிஸ்ட்ல வந்து ஆரஞ்சு ஆட் பண்றாங்க. இப்ப ஆப்பன் கொடுத்தோம்னா அட் லாஸ்ட்ல தான் நமக்கு எப்பயுமே ஆட் ஆகும். அப்ப பிரிண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் கொடுத்தோம்னா நமக்கு ஆப்பிள், பனானா, மேங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த இடத்துல அவுட்புட் வரும். நெக்ஸ்ட் இதே டியூப்ல வந்து நம்மளால எதுவும் ஆட் பண்ண முடியாது. அப்ப ஆப்பன் ஏதாவது கொடுத்தோம்னா நமக்கு எரர் வரும். அதனால தான் இது. ஃப்ரூட்ஸ்ல வந்து அதே மாதிரி டியூபிளுக்கு இங்க பாருங்க பெராந்தசிஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு பிரிண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து அப்படியே பிரிண்ட் ஆகிடும்.
நெக்ஸ்ட் கம்பேரிசன் ஆப்ரேட்டரும் இஸ்ஸுக்கும் என்ன வந்து டிஃபரன்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்து இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, 2 வேல்யூஸும் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக. இப்ப ஏ ஈக்குவல் டு 1 2 3 இருக்கு, பி ஈக்குவல் டு 1 2 3 இருக்கு. இப்ப வந்து பிரிண்ட்ல நம்ம ஏ ஈக்குவல் டு பியா அப்படின்னு செக் பண்ணோம்னா நமக்கு பூலியன் ஆபரேஷன்ல ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அவுட்புட் வரும். அதே இஸ் ஆப்ரேட்டர் என்னன்னா, செக் வெதர் டூ வேரியபிள்ஸ் ரெஃபர்ஸ் டு த சேம் ஆப்ஜெக்ட் இன் மெமரி. அதாவது 2மே ஒரே இடத்துல ஒரே மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப ஏல வந்து 1 2 3ன்னு ஸ்டோர் பண்ணிருக்காங்க, பில வந்து 1 2 3. இப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னாவே புரியும். ஏல வந்து ஒரு இது சேவ் ஆயிருக்கு, பில வந்து ஒரு சேவ் ஆயிருக்கு. அப்ப நமக்கு இருக்க வேல்யூ ஒண்ணா இருந்தாலும் அது சேவ் ஆயிருக்கு வேரியபிள்ஸ் வேற வேற லொகேஷன். அப்ப இது கண்டிப்பா ஃபால்ஸ் தான் வரும். அப்ப பிரிண்ட் ஏ இஸ் பியான்னு கேட்டா இல்ல, ஏன்னா ஃபால்ஸ். அடுத்து டிக்ஷனரினா என்ன? டிக்ஷனரினா நம்ம டிக்ஷனரியில யூஸ் பண்ற மாதிரியே தான் ஒரு வேர்டு இருக்கும், அதுக்கு மீனிங் இருக்கும். அப்ப அதே மாதிரியே இங்க என்ன இருக்குன்னா, டிக்ஷனரி இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கீ வேல்யூ பேர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அதுக்குள்ள நேமு, இங்க வந்து அவங்களோட பேர், அதாவது வேல்யூ. வேல்யூ டு த வேரியபிள், அதுதான் கீ வேல்யூ பேர்ன்னு சொல்றாங்க. ஏஜ்க்கு 20, கோர்ஸ்க்கு பைத்தான், இந்த மாதிரி சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்ப இந்த வேல்யூஸ்லாம் எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, பிரிண்ட் ஆஃப்ல இங்க இது வந்து ஸ்டூடெண்ட்டுக்குள்ள தானே இருக்கு. அப்ப ஸ்டூடெண்ட் ஆஃப் நமக்கு என்ன வேணும்? நேம் தானே வேணும். அதை கொடுத்து டிக்ளேர் பண்ணிட்டோம்னா நமக்கு அதுக்குள்ள இருக்க நேம் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஆடிங் நியூ ஐட்டம்ஸ். அதில் வந்து ஏதாவது ஐட்டம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற பேருக்குள்ள நம்ம எந்த வேரியபிள்ல வந்து ஆட் பண்ணோமா, சிட்டி, அந்த வேரியபிள்குள்ள நம்ம சேலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேல்யூஸ் கொடுத்து ஸ்டோர் பண்றோம். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்தோம்னா வாட் ஆர் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ்னா ஒன்றும் இல்லை, இட் கால்ஸ் இட் செல்ஃப். அப்படின்னா இப்போ என்னன்னா, ஒரு தாட்டி நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அந்த ஃபங்க்ஷன்ஸை எடுத்து நம்ம எங்க வேணாலும் எத்தனை தாட்டி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதனால நம்மளுக்கு கோட் ரியூசபிலிட்டி ஆகும், நமக்கு வந்து தேவையில்லாத லைன்ஸ்லாம் வந்து எலிமினேட் ஆகும். அப்படிங்கும்போது நமக்கு ப்ரோக்ராம் வந்து ஈஸியாக இருக்கும், டாஸ்க்கும் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். சின்டாக்ஸ் வந்து எப்பயுமே ஃபங்க்ஷனுக்கு டெஃப்ங்கிற கீவேர்டு வந்து பைத்தான்ல யூஸ் பண்ணுவாங்க. ரீட்டுங்கிறது நம்மளா கிரியேட் பண்ண நம்மளா வைக்கிற பேரு. இப்ப இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம என்ன எழுதுறோமோ அது அப்படியே வந்து அதுக்குள்ள ஸ்டோர் ஆயிரும், இங்க வந்து பிரிண்ட் ஆகாது. இப்ப பிரிண்ட்ல வெல்கம் டு பைத்தான் எழுதிருக்கோம். இப்ப நம்ம எப்ப இந்த ஃபங்க்ஷன் நேம கால் பண்றோமோ அப்பதான் அது வந்து பிரிண்ட் ஆகும், வெல்கம் டு பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஃபங்க்ஷன்ஸ் வித் பெராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் இருக்கு. ஃபங்க்ஷன்ஸ் வித் பேராமீட்டர்ஸ்னா ஒன்றும் இல்லை, இங்க நாம பார்த்ததுல இதுக்குள்ள பேராமீட்டர்ஸ் ஏ கமா பி அப்படின்னு சொல்லிட்டு 2 வேல்யூ இருக்கு. இப்போ இந்த வேல்யூ நம்ம வாங்கணும்னா ஏல ஒரு வேல்யூ இருக்கும், பில ஒரு வேல்யூ இருக்கும், அந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்றதுதான் இதோட வேல்யூ. ஆட் பண்ணி அந்த ஆன்சரை வந்து ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்றதுதான் இதோட மீனிங். அடுத்து பிரிண்ட்ல வந்து இந்த ஃபங்க்ஷனை நம்ம டைரக்டா கால் பண்ணியிருப்போம், இங்க வந்து பேராமீட்டர்ஸை கால் பண்ணியிருப்போம், இங்க வந்து நம்ம அதுக்கான வேல்யூஸ் கொடுத்துருப்போம். நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து நார்மலா வந்து எக்ஸிக்யூட் ஆகும், ஆனா பிரிண்ட் எதுவும் வராது, அதாவது அவுட்புட் எதுவும் வராது. இப்போ நம்ம இந்த பிரிண்ட்ல வந்து ஆட் ஆஃப் குள்ள 10 20 கொடுத்தோம்னா இதோட கண்ட்ரோல் வந்து எங்க போகும்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு போகும். அப்ப இந்த ஃபங்க்ஷன்ல ஏல போய் 10 உட்காந்துக்கும், பில வந்து 20 உட்காந்துக்கும். அப்ப ஆன்சர் ஏ பிளஸ் பி 10 பிளஸ் 20 ஈக்குவல் டு 13 சொல்லி இது வந்து ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணிரும். அடுத்து இப்போ அங்க மெயினான கோர் கான்செப்ட்குள்ள போயிடலாம். அதெல்லாம் கொஞ்சம் பேசிக்ஸு. இப்போ ஒன்னா வேரியபிள்ஸ்னா என்ன, லூப்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், டேட்டா டைப்ஸ்லாம் என்னன்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? வேரியபிள்ஸ் ஆர் யூஸ் டு ஸ்டோர் வேல்யூஸ் இன் அ ப்ரோக்ராம். அது வந்து ஒரு கண்டெய்னர்னு சொல்லுவாங்க. அந்த கண்டெய்னருக்குள்ள நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம், அதுதான் வந்து வேரியபிள்ஸ். அது வந்து நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது நம்ம வந்து அதெல்லாம் மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நேம்ல ஜான் கொடுத்துருக்கோமா, நேம் வந்து வேரியபிள், ஜானுங்கிறது வேல்யூஸ். இந்த ஜான்ங்கிறது வந்து டபுள் கோட்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் எப்பயுமே வந்து டபுள் கோட்ஸ்ல தான் கொடுக்கணும். அதே மாதிரி ஏஜ்ங்கிறது வேரியபிள், 21ங்கிறது வந்து வேல்யூ. இதுதான் வந்து வேரியபிள்ஸ். அடுத்து வந்து லூப்ஸ்.
லூப்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஹைட்ரேட்டிவா எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் ரிப்பீட்டடா. கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வரலும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த லூப் வந்து ஸ்டாப் ஆயிடும். இப்போ loops are used to execute a block of code repeatedly until a specific condition is met. கண்டிஷன் மெட் ஆகிற வரலும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். பைத்தான் வந்து மெயினாக என்னென்ன லூப்ஸ் கொடுக்குறாங்கன்னா, ஃபார் லூப்ஸு, வைல் லூப் தான் வந்து மெயினாக வந்து பைத்தானில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் லூப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபார் லூப் மெயின் லூப்லாம் வந்து நம்ம இன்னும் அடுத்தடுத்து போக போக இன்டீரியராக பார்ப்போம். அது ப்ளஸ் நெக்ஸ்ட் சீரீஸில் வந்து நம்ம ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து டாப் 50 இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் இருக்கு. அந்த கொஷின்ஸ்ல வந்து வரும். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஃபார்ங்கிற கீவேர்டு, ஐங்கிறது இண்டெக்ஸு, இன் ரேஞ்ச்னா அந்த ரேஞ்சுக்குள்ள அங்க பெராந்தசிஸ்ல என்ன கொடுத்துருக்குமோ அந்த ரேஞ்ச் வந்து எடுத்துக்கும். அப்ப பிரிண்ட் ஆஃப் ஐ கொடுத்தோம்னா நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? ஐ ஸ்டார்டிங்ல இருந்து எடுத்துக்கும். அப்ப இண்டெக்ஸ் தான் வந்து இது வந்து எடுத்துக்குமா? அப்ப 0, 1, 2, 3, 4, 5. அதாவது 5 வந்து வராது. ஏன்னா 5 குடுத்துருக்காங்க. அப்ப 0, 1, 2, 3, 4 ஓவர்ல எடுத்துட்டோம்னாவே, நமக்கு 5 வேல்யூ வந்துரும். அதனால பிரிண்ட் ஆஃப் 5 குடுத்தோம்னா 0, 1, 2, 3, 4 ஓவர்லும் பிரிண்ட் ஆகும். அதுதான் வந்து லூப்ஸ். அடுத்து ஃபங்ஷன்ஸ். ஃபங்ஷன்ஸ்னா இப்பதான் நம்ம ஃபங்ஷன்ஸ்னா என்ன? ரியூசபிள் பிளாக் ஆஃப் கோடு. எதுக்குன்னா, நம்ம அத கால் பண்ண எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். இங்க நம்ம பார்த்த அதே எக்ஸாம்பிள் தான். ஆடுக்குள்ள கொடுத்துட்றோம். ரிட்டர்ன்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றோம். இப்போ நம்ம இங்க ஆட் ஆஃப் 10, 20ன்னு சொல்லிட்டு வேல்யூ கொடுத்தோம்னா, இந்த வேல்யூ வந்து இங்க போயிட்டு இதை ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் வந்து ஃபங்க்ஷனோட வேலை. அடுத்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் முன்னாடி பார்க்கலாம். இருந்தாலும் ஷார்ட்டா அப்படி என்ன இருக்கு, அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு மட்டும் பார்த்துடலாம். லூப்ஸ் வந்து பைத்தான்ல வந்து சப்போர்ட் பண்ணும். அடுத்து இதுல வந்து கோட்ஸ்லாம் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுனா, கிளாஸாவும் ஆப்ஜெக்டாவும் வந்து ஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்க. இது வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, சாஃப்ட்வேர் மெயின்டெயின், அதாவது அப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி இடத்துல மெயின்டைன் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து கோர் கான்செப்ட், அதாவது கிளாசிஃபிகேஷன் மாதிரி இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ், நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட், மூணாவது இன்ஹெரிடன்ஸ்னு ஒரு கான்செப்ட், அடுத்து பாலிமார்பிசம், என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 6 டைப்ஸ் இருக்கு. இந்த 6 டைப்ஸுமே இதுக்கு பின்னால டீப்பா எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். அடுத்து ஃபிஃப்த் வந்து ஃபைல் ஹேண்டலிங். ஃபைல் ஹேண்டலிங்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு ஃபைலை எடுத்துட்டு அந்த ஃபைல்ல நம்ம ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணலாம், இல்லை அந்த ஃபைலுக்குள்ள ஏதாவது கண்டென்ட் இருந்தால் நம்ம அதை ரீட் பண்ணலாம், மாடிஃபை, ரைட் இந்த மாதிரி சில ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். அதுதான் ஃபைல் ஹேண்ட்லிங். ஃபைல் ஹேண்ட்லிங்னா என்ன? ப்ரோக்ராம் டு கிரியேட், ரீட், ரைட் அண்ட் மாடிஃபை ஃபைல் ஸ்டோர்ட் ஆன் த கம்ப்யூட்டர். இப்போ ஃபைல்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டோம். அதில் ஓப்பன் ஆஃப் sample.txt அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் எடுத்துக்கிட்டோம். அதை வந்து நம்ம ரீட் மோட்ல வந்து ஓப்பன் பண்ணோம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆஃப் ஃபைல் டாட் ரீட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இந்த ஃபைலுக்குள்ள இருக்கிறத ரீட் பண்ணி வச்சுக்கும். இங்க நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? பிரிண்ட் கொடுத்துருக்குமா? அப்ப அந்த ரீட் பண்ணதை அப்படியே அந்த உள்ள இருக்க டேட்டாஸ் எல்லாமே ஃபுல்லா பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஓப்பன் பண்ணோம் பார்த்தியா, இந்த ஃபைல் டாட் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடும். இதுதான் ஃபைல் ஹேண்டலிங். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா போக போக பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ நீங்க ஏதாவது ப்ராசஸ் பண்றீங்க, ஏதாவது டாஸ்க் இப்படி எக்ஸிக்யூட் பண்றீங்கன்னா, சில கண்டிஷனால உங்க ப்ரோக்ராம் இல்ல சிஸ்டம் ஏதாவது கிராஷ் ஆகலாம். இப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த ப்ராசஸ்ல ஏதாவது சந்தேகமா இருக்கு, இதனால எனக்கு சிஸ்டம்க்கு ஏதாவது ஆகும் அப்படிங்கும்போது வந்து நீங்க இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து கொடுக்கலாம். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்லாம் என்னன்னா, மேனேஜ் ரன் டைம் எரர்ஸ். ரன் டைம் எரர்ஸையும் ப்ரிவென்ட் ப்ரோக்ராம்ஸ் ஃப்ரம் கிராஷிங் அன்எக்ஸ்பெக்டட்லி. கிராஷ் ஆகுறதுல இருந்து நம்ம தடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ட்ரை கேட்ச் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுல வந்து ட்ரைல வந்து இப்ப நம்பர் 10/0 அப்படின்னா நமக்கு அது தெரிஞ்சிடும், 0வால டிவைட் பண்ண முடியாது, சில எரர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது வந்து எப்படி வந்து பண்ணுனா, ஃபர்ஸ்ட் ட்ரைல போயிட்டு இதுல ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கும். இதுல வந்து எரர் இருக்கு அப்படின்னா இங்க வந்து எக்ஸெப்ஷனுக்கு வந்து இங்க போகும். இங்க 0 டிவிஷன் எரர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டிக்ளேர் பண்ணிருக்கோம். அப்படி இருந்துச்சுன்னா, இதுல தப்பு இருந்துச்சுன்னா, ட்ரைல ட்ரூவா இருந்துச்சுன்னா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அடுத்து இந்த பிளாக் விட்டு வெளியே போயிட்டு இங்க இருக்கிறத வந்து
நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ஆனா இங்க வந்து தப்பு இருக்கும்போது எக்ஸெப்ட் பிளாக்குக்கு வந்துட்டு பிரிண்ட்ல கேனாட் டிவைடட் பை ஜீரோன்னு இருக்குல்ல, இந்த கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். நெக்ஸ்ட் இப்பதான் மெயினான கான்செப்ட் ஊப்ஸ் லாங்குவேஜ், அதாவது பைத்தானோட ஊப்ஸ் ஊப்ஸ் கான்செப்ட், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதில் ஃபர்ஸ்ட் கிளாஸ். கிளாஸுங்கிறது ஒண்ணுமே இல்லை, அது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் இல்லை டெம்ப்ளேட். கிளாஸ்னா இப்படிதான் இருக்கணும், அந்த ஆப்ஜெக்ட்னா அப்படிதான் கிரியேட் பண்ணணும், ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இப்படிதான் இருக்கணும்னு ஒரு ப்ரீ டிஃபைன்ட் மெத்தட் மாதிரி. இட் டிஃபைன்ஸ் த ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது வேரியபிள்ஸை டிஃபைன் பண்ணும், அதோட பிஹேவியரை சொல்லும். பிஹேவியர்னா வேற ஒன்றும் இல்லை, மெத்தட்ஸ், அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றது தான் இதோட ப்ளூ பிரிண்ட், அதாவது கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இங்க கிளாஸ்ன்னு கொடுத்துருக்கோம், அதாவது கிளாஸ் வந்து கீவேர்டு, ஸ்டூடெண்ட்டுங்கிறது கிளாஸ் நேம், நம்மளா வைக்கிற நேம். அதுக்குள்ள நேம் ஈக்குவல் டு ஜான் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறோம். இந்த எக்ஸாம்பிள்ல ஸ்டூடெண்ட்டுங்கிறது என்னன்னா ஒரு கிளாஸு, ஏன்னா கிளாஸ் நேம் தானே, அப்ப ஸ்டூடெண்ட்டுங்கிறது வந்து ஒரு கிளாஸ். நெக்ஸ்ட் ரெண்டாவது கான்செப்ட் வந்து ஊப்ஸ்ல என்னன்னா ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்டும் ஒன்றும் இல்லை, இன்ஸ்டன்ட் ஆஃப் அ கிளாஸ். கிளாஸ் வச்சு தான் இது ஒர்க் ஆகும், கிளாஸை வச்சு தான் இதை நம்ம கிரியேட் பண்ணுவோம். இதை வந்து நம்ம மெத்தட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு அக்சஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் கொடுத்தா புரியும். இப்போ அதே மாதிரியே கிளாஸ் ஸ்டூடெண்ட் நேம் ஈக்குவல் டு ஜான்னு கொடுத்துட்டோமா. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த எஸ் ஒன்னுங்கிற ஒரு வேரியபிள்ல நம்ம ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டோம். இப்ப இந்த ஸ்டூடெண்ட்டுக்குள்ள என்ன இருக்கு, ஸ்டூடெண்ட்டுங்கிற ஃபங்க்ஷனா, அந்த ஸ்டூடெண்ட்டுக்குள்ள நேம் ஈக்குவல் டு ஜான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப பிரிண்ட் ஆஃப் இந்த எஸ் ஒன்குள்ள, இந்த எஸ் ஒன்குள்ள என்ன இருக்கு, ஸ்டூடெண்ட் இருக்கா, அப்ப இந்த ஸ்டூடெண்ட் இங்க போகும். அப்ப ஸ்டூடெண்ட் டாட் ஸ்டூடெண்ட்ல நேம் வந்து எனக்கு வேணும். நேம்ல என்ன இருக்கு, இந்த ஜான் வந்து, இந்த ஜான் வந்து இந்த நேமுக்கு வந்துடும். நமக்கு அவுட் என்ன வரும், ஜான் வரும். இதுதான் ஆப்ஜெக்ட். கிளாஸ் வச்சு ஒர்க் ஆகிறது தான் ஆப்ஜெக்ட். இங்க டாட் வச்சு கால் பண்ணுவோம். அதுதான் எஸ் ஒன் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் கிளாஸ். அடுத்து மூணாவது கான்செப்ட் வெரி இம்பார்ட்டன்ட், இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதில் சிங்கிள் இன்ஹெரிடன்ஸ், மல்டிபிள், மல்டி லெவல், ஹைரார்கி, ஹைபிரிட், இந்த மாதிரி சில டைப்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம போக போக போற சீரீஸ்ல வந்து டீப்பா அதுக்கான எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். இப்போதைக்கு நம்ம இன்ஹெரிடன்ஸ்னா என்னன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்கணும். இன்ஹெரிடன்ஸ்னா என்னன்னா ஒரு கிளாஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை இன்னொரு கிளாஸுக்கு வந்து நம்ம எடுத்துட்டு போறது தான். இது வந்து கோட் ரீயூசபிலிட்டி ஃபங்க்ஷன் மாதிரியே தான் இதுவும் ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு கிளாஸ் பர்சன்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன்னா அதுக்கு உள்ள ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதிட்டேன், எஃப் டிஸ்பிளே ஆஃப் செல்ஃப். அந்த செல்ஃப்ல வந்து அதாவது இது கால் பண்ணா ஐ எம் அ பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகணும். அதே மாதிரி இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன், அதுல பர்சன் வந்துச்சுன்னா இந்த செல்ஃப்னு இருந்துச்சுன்னா இது பிரிண்ட் ஆகணும். இதுவே பர்சன் இருந்துச்சுன்னா பாஸ்ன்னு பிரிண்ட் ஆகணும். அப்ப நம்ம எஸ்ங்கிற வேரியபிளுக்குள்ள ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். ஸ்டூடெண்ட் ஆஃப்னா ஸ்டூடெண்ட் ஆஃப் பர்சன் அப்படின்னு சொல்றத எஸ்க்குள்ள வந்துடும். இப்போ எஸ் டாட் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா இங்க வந்து நம்ம எஸ் டாட் டிஸ்பிளே தான் கொடுக்குறோம். அப்ப டிஸ்பிளேங்கும் போது டைரக்டா நமக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து வந்துடும். இந்த ஃபங்க்ஷன்னா என்ன, இதுக்குள்ள இந்த பிரிண்ட் ஆஃப் குள்ள இருக்கிறது வந்து பிரிண்ட் ஆயிரும். அப்ப ஐ எம் அ பர்சன். அப்ப ஸ்டூடெண்ட் கிளாஸ் வந்து இன்ஹெரிட் ஆகி டிஸ்பிளே மெத்தட் யூஸ் பண்ணி பர்சன் கிளாஸ்க்கு போயிருக்கு. வேற ஒன்றும் இல்லை, இங்க இருக்க கிளாஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி இதை வச்சு இந்த கிளாஸை வந்து நம்ம அக்சஸ் பண்றோம். அதுதான் வந்து இன்ஹெரிடன்ஸ். நெக்ஸ்ட் பாலிமார்பிசம். பாலிமார்பிசம்னா ஒண்ணுமே இல்லை, நம்ம ஒரு ப்ரோக்ராம், அதாவது ஒரு இதை வச்சுக்கிட்டு நம்ம நிறைய வேற வேற ஃபங்க்ஷன்ஸ் பண்றது தான் வந்து பாலிமார்பிசம். பாலினாவே ஆமா, மல்டிபிளா பாலினா. அடுத்து த சேம் மெத்தட் நேம் கேன் பெர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஆக்ஷன். ஒரு நேமை வச்சுக்கிட்டே நிறைய டிஃப்ரெண்டான ஆக்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் இப்போ கிளாஸ்ன்னு ஒரு டாக் எடுத்துக்கிட்டேன், அதில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் சவுண்டு செல்ஃப்னு எடுத்துக்கிட்டேன். சவுண்ட் அப்படி செல்ஃப்னு இருந்துச்சுன்னா பிரிண்ட் ஆஃப் பார்க். அதே மாதிரி கேட்டுன்னு எடுத்துக்கிட்டேன், கேட்டுக்கு மியோன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்போ டீல வந்து டாகையும் சில வந்து கேட்டையும் வச்சுக்கிட்டேன். இப்போ டி டாட் சவுண்டும் சி டாட் சவுண்டும் கொடுத்துட்டா நமக்கு அதோட சவுண்ட் என்ன பார்க்குன்னு வருமா, சி கேட்டுங்கிற சவுண்ட் வந்து மியான்னு வருமா. அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இங்க இருக்கிற இந்த சவுண்ட் ஆஃப் மெத்தட் தான் வந்து நம்ம இங்க வந்து ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணுவோம். இங்கேயும் ஆப்ஜெக்ட் வருதா, அதுதான் வந்து பாலிமார்பிசம். அதான் நம்ம பார்த்த மாதிரி சேம் மெத்தட், சவுண்ட் வந்து ரெண்டுக்குமே
டிஃப்ரெண்ட்டான இத டிஃப்ரெண்ட்டான ஆப்ஜெக்ட் வச்சுட்டு டிஃப்ரெண்ட்டா நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. அதுதான் வந்து பாலிமார்பிசம். அடுத்து இது என்கேப்சுலேஷன். என்கேப்சுலேஷன்னா என்னன்னா, ஒண்ணுமே இல்ல. என்கேப்சுலேஷன்னா ஹைடிங் டேட்டா. அதாவது டேட்டாலாம் மறைச்சு வைக்கிறது. பிரைவேட், பப்ளிக் அந்த மாரி கிளாஸ வச்சு மறைக்கிறது அண்ட் ரெஸ்ட்ரிக்டிங் டைரக்ட் அக்சஸ் டூ இட். அதே மாரி டைரக்ட்டா நம்மளால அக்சஸ் பண்ண முடியாது. ப்ராடக்டட், பப்ளிக் இந்த மாரி கிளாஸ வச்சுக்கிட்டு, நம்ப வந்து அதுக்கு ஒரு ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து குடுக்கணும். டேட்டா இஸ் அக்சஸ்டு த்ரூ மெத்தட்ஸ். மெத்தட்ஸ் வச்சு தான் இந்த பிரைவேட்டு, ப்ரொடெக்டட் இந்த மாரி வச்சு தான் நம்மளால டேட்டாவ வந்து அக்சஸ் பண்ண முடியும். அப்படின்னு சொல்றது. இங்க ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இந்த இதுக்கு வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் சாரி என்கேப்சுலேஷனுக்கு வந்து நம்ம இன்னிட் மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணோம். இன்னிட்னா உடனே வந்து பிரிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்ற மாரி டெஃப் டெஃப்க்குள்ள இன்னிட் ஆஃப் செல்ஃப் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். இதுல செல்ஃப் டாட் மார்க்ஸ் வந்து 19 கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க டெஃப் ஷோ மார்க்ஸ் ஆஃப் செல்ஃப் அப்படின்னு இங்க ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு அதுக்குள்ள பிரிண்ட் ஆஃப் செல்ஃப் டாட் மார்க்ஸ் அதாவது இந்த ஃபங்க்ஷன் எப்பயும் போல எக்ஸிக்யூட் ஆயிரும் ஆனா எந்த பிரிண்ட்டும் வராது. ஆனா இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் அதாவது இந்த ஃபங்க்ஷன் வரும்போது இதுக்குள்ள பிரிண்ட்டுக்குள்ள நம்ம செல்ஃப் டாட் மார்க்ஸுங்கிற வேரியபிள் வந்து கால் பண்ணிருக்கோம். அதுக்குள்ள நமக்கு 19 இருக்கு வந்துருச்சா. ஆனா இப்ப வந்து பிரிண்ட் ஆகாது. நம்ம இங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். எஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் ஆஃப் அப்படின்னு இருக்கா. அது வந்து எஸ் டாட் ஷோ மார்க்ஸ். இந்த ஸ்டூடெண்ட்குள்ள இங்க வந்து நமக்கு ஷோ மார்க்ஸ் அதாவது இந்த மார்க்ஸ் வந்து இங்க இருக்கா. அப்ப அதுக்குள்ள நமக்கு 19 வந்து அந்த வேரியபிள்குள்ள ஸ்டோர் ஆயிரும். அதனால நம்மளுக்கு ஆன்சர் வந்து 90. இயர் மார்க்ஸ் வந்து ஒரு பிரைவேட் வேரியபிள் cannot be accessed directly outside the class. வெளியில இருந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியாது. நம்ம வந்து இந்த ஒரே கிளாஸ்ல இருந்து தான் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து என்கேப்சுலேஷன். நெக்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான். அப்ஸ்ட்ராக்ஷன்னா ஒண்ணுமே இல்ல. ஹைடிங் இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில்ஸ், ஷோயிங் எசென்சியல் டீட்டெயில்ஸ். தேவையில்லாத ஃபியூச்சர்ஸ்லாம் ஹைட் பண்ணிட்டு நமக்கு தேவையான ஃபியூச்சர்ஸ் மட்டும் கொடுக்கறது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னன்னா நம்ம வண்டி ஓட்டுறோம்னா வண்டி வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ரன் ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்க தேவையில்ல. வண்டி ஓடுதா, நம்ம ஓட்டுறோமா அது மட்டும்தான் நமக்கு வந்து இம்பார்ட்டன்டான திங். இப்போ கிளாஸ் வேரியபிள்ல வந்து ஏபிசின்னு இருக்கு. இங்க வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் யூஸ் பண்றோம். அதனால அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லிட்டு ஓவர் ரைட் பண்ணிடணும். இங்க வந்து எஃப்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆஃப் செல்ஃப் பாஸ் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டோமா. நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து கார் ஆஃப் வெஹிக்கல்னு ஒரு வெஹிக்கல் எடுத்துட்டோம். அதுக்குள்ளேயும் ஃபங்க்ஷன் இந்த கார் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆச்சுன்னா கார் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். சி ஈக்குவல் டு காரு சி டாட் ஸ்டார்ட் ஸ்டார்ட்னு கொடுத்துட்டோமா. இப்போ கார் டாட் இங்க சி டாட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம்னா நமக்கு என்ன போகும், இதுக்குள்ள வருமா. இதுக்குள்ள வந்துட்டு கார் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க பிரிண்ட் ஆகும். இதுதான் நமக்கு இங்க சொல்லியிருப்பாங்க பாருங்க. த யூசர் ஒன்லி நோ தட் த வெஹிக்கல் ஸ்டார்ட்ஸ் வித்தவுட் நோயிங் த இன்டர்னல் இம்ப்ளிமெண்டேஷன். உள்ள வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னா முக்கியம் இல்லை. ஆனா ஸ்டார்ட் ஆகுதா இல்லையாங்கிறது தான் நமக்கு முக்கியம். அடுத்து இதெல்லாம் பேஸ் பண்ணி அதாவது இந்த கான்செப்ட்லாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணலாம். என்னன்னா ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதாவது அட்டெண்டன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் லிஸ்ட் அந்த மாதிரி வச்சு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதாவது புக்ஸ் வாங்குறோம், திரும்ப கொடுக்குறோம், ரிட்டர்ன் பண்றோம் அந்த மாதிரி இருக்கிற மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் இது. நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர். நம்மளோட சேலரி வச்சு நம்ம என்னென்ன செலவு பண்றோம் அந்த மாதிரிலாம் பார்க்கறது தான் வந்து எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கரு. அடுத்து குவிஸ் அப்ளிகேஷன்னா இப்போ சம் காலேஜஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து குவிஸஸ் வைப்பாங்க. இந்த ரேண்டமாக கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி குவிஸஸ் வைப்பாங்க. அதில் வந்து நம்ம முடிச்சதும் வித்தின் 5 மினிட்ஸ்ல நம்மளுக்கு ரிசல்ட் வரும். அதுக்கு தான் நம்ம இந்த குவிஸ் அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்றோம். அதே மாதிரி வெதர் ஆப்னா உங்களுக்கே என்னன்னு தெரியும். நெக்ஸ்ட் இதெல்லாம் ஷார்ட்டா ஒரு ஒரு ஓவர் வியூ மாதிரி பார்த்துடலாம் ஒரு எக்ஸாம்பிளோட. வேரியபிள்ஸ்னா என்ன, ஒரு கண்டெய்னர் அதுக்குள்ள நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம். நேம் ஏஜ் பிரிண்ட் ஆஃப் நேம் ஏஜ் கொடுத்தோம்னா அதுக்குள்ள இருக்க வேல்யூஸ் வந்துருச்சு. அடுத்து மெயினா டேட்டா டைப்ஸ்னு இருக்கு. டேட்டா டைப்ஸ் எல்லா லாங்குவேஜ்லயும் சேம் தான். ஆனா அந்த கீவேர்டு தான் நம்ம வந்து எப்பயுமே வேற மாதிரி படிப்போம். ஸ்பெசிஃபை த டைப் ஆஃப் டேட்டா தட் வேரியபிள் ஸ்டோர். அதாவது வேரியபிள் ஸ்டோர் பண்ற வேல்யூ வந்து என்ன டைப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றது தான் வந்து டேட்டா டைப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். டேட்டா டைப்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்னா என்ன, இன்டிஜர் வேல்யூ ஸ்டோர் பண்றது.
ஃப்ளோட்னா என்ன? பாயிண்ட். அதாவது டிஜிட்ல ஸ்டோர் பண்றது. பாயிண்ட்டுக்கு அப்புறம். ஸ்ட்ரிங்னா ஒண்ணும் இல்ல. ஸ்ட்ரிங் தான். அது டபுள் கோட்ஸ்ல ஸ்டோர் பண்ணுவோம். பூலியன்னா ஒண்ணும் இல்ல. ட்ரூவா, ஃபால்ஸா அப்படின்னு சொல்லுவோம். லிஸ்ட்னா ஸ்கொயர் பிராக்கெட். டியூபிள்னா parenthesis. டிக்ஷனரினா இந்த parenthesisக்குள்ள வேல்யூ டு த வேரியபிள் கீப்பர் வேல்யூஸை யூஸ் பண்ணுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான். ஏஜ்னா பாருங்க. ஏஜ்னா இண்டீஜர்ல கொடுத்துருக்காங்க. பிரைஸ்னா டபுள், அதாவது ஃப்ளோட்ல கொடுத்துருக்காங்க. நேம் வந்து பைத்தான் ஸ்ட்ரிங்ல கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்டா பில் அப்படிங்கிறத பூலியன்ல ட்ரூவா ஃபால்ஸான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் பிரிண்ட் பண்ணோம்னா நமக்கு அதோட ஆன்சர் வந்து வந்துடும். அதாவது ஆன்சருங்கிறத விட இந்த ஏஜ் ஆஃப் கொடுத்து, அதாவது டைப் ஆஃப் ஏஜ் கொடுத்துட்டோம்னா இது வந்து நமக்கு என்ன டைப்ல இருக்கு, இண்டீஜர்ல இருக்கா ஃப்ளோட்ல இருக்கா அப்படின்னு டைப் வந்து செக் பண்ணி நம்ம டைப்பை வந்து பிரிண்ட் பண்ணோம். இது வந்து என்ன டைப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து லூப்ஸ்ல ஃபார் லூப்பு வைல் லூப்புன்னு நம்ம ரெண்டு படித்தோம். எதுக்குன்னா கண்டிஷன்ஸ் ட்ரூவா இருக்கிறவர்களும் கண்டிஷன் மெட் பண்றவர்களும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஃபார் லூப். அதில் நம்ம ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 5 பிரிண்ட் ஐ அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்துருவோம். அது என்ன பண்ணும்? ஜீரோலேருந்து எடுத்துக்கும். இங்கே ஏன்னா எந்த கண்டிஷன் எதுவுமே கொடுக்கல. இப்போ இண்டெக்ஸ் வந்து ஜீரோலேருந்து எடுத்துக்கும். ஜீரோலேருந்து 5 வேல்யூ எடுத்துக்கும். அப்போ ஜீரோலேருந்து 1 2 3 4 5 5 வேல்யூ எடுத்துக்கிட்டா அஞ்சாம் நம்பர், அதாவது ஃபிஃப்த் வேல்யூ வந்து எடுத்துக்காது. ஏன்னா ஜீரோலேருந்து வருது. இதுவே 5 நம்பர் ஆச்சா, அதனால் இது சிம்பிள் ப்ரோக்ராம். இந்த எல்லாத்துக்குமே தெரியும். நெக்ஸ்ட்டு வைல் லூப் எக்ஸாம்பிள். வைல் லூப்புக்கு ஸ்டார்டிங்கே வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துடணும். கவுண்ட்டு இல்லை ஏதாவது ஒரு வேரியபிளில் ஏதாவது ஒன்று ஸ்டோர் பண்ணிடணும். வைல் கவுண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இருந்துச்சுன்னா பிரிண்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த கண்டிஷன் மீட் ஆச்சுன்னா லெஸ் தென் 5 இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங்கில் இருக்க அந்த இண்டெக்ஸ் வந்து பிரிண்ட் ஆகணும். பிரிண்ட் பண்ணிட்டு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 1 இருக்குமா கண்டிஷனில், இங்கே வந்து 1ன்னு கொடுத்தோமா, இப்போ இது பிரிண்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ இங்கே வரும். அப்போ கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு 1னா கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1. அப்போ கவுண்ட்ல 1 இருக்கு, இங்கே ப்ளஸ் 1 இருக்கு. அப்போ 1 + 1 2ன்னு வருமா? அடுத்த ஐட்ரேஷன் இங்கே 2ன்னு வரும். திரும்ப மேலே போகும், சுற்றிக்கிட்டு வரும். இந்த 2ன்னு இருக்கிறது இங்கே பிரிண்ட் ஆகும். இந்த 2 இங்கே பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இங்கே போகும், 3ன்னு ஸ்டோர் ஆகும். இந்த 3 மேலாக போகும், மேலே போயிட்டு ஆட் ஆகும், ஆட் ஆகிட்டு இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு அதாவது பிரிண்ட் பண்ணிட்டு இங்கே வரும். அந்த மாதிரி 5 வேல்யூஸுமே வரும். அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன? ரியூசபிள் பிளாக் ஆஃப் கோடுன்னு மேலேயே பார்த்தோம். எக்ஸாம்பிள் இங்கே டெஃப் வச்சு எழுதுவோம், அது கீழே இருக்கிறத பிரிண்ட் ஆகும். எப்போ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோமோ அப்போ பிரிண்ட் ஆகும். அடுத்து ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர்ஸ்னால் நம்ம இங்கே வேல்யூ கொடுப்போம், அதாவது ஏபி இந்த மாதிரி கொடுப்போம். இங்கே வேல்யூஸ் கொடுத்து நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம்னா அதோட ரிசல்ட், அதாவது அவுட்புட் வந்து நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். அடுத்து கிளாஸ்னா என்னன்னு பார்த்தோம். ப்ளூ பிரிண்ட்டு, அதை வந்து ஆப்ஜெக்ட் வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கிளாஸ் நேம் ஈக்குவல் டு ஜான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஆப்ஜெக்ட்னா இன்ஸ்டன்ட் ஆஃப் எ கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இதில் வந்து கிளாஸை வச்சு ஒர்க் ஆகும் ஆப்ஜெக்ட்ஸு. இந்த s1.name இந்த மாதிரி சொல்லி நம்ம கால் பண்ணுவோம். அது அவுட்புட் வந்து நமக்கு வந்துடும். அடுத்து இன்ஹெரிடன்ஸ்னா என்ன சொன்னோம்? ஒரு கிளாஸ்ல இருக்கிறத, பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிறது சைல்டு கிளாஸை வச்சு நம்ம அக்சஸ் பண்ணுறது தான். மெத்தட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இதை வச்சு ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸை நாம அக்சஸ் பண்ணிக்கிறது தான் வந்து இன்ஹெரிடன்ஸ். அடுத்து பாலிமார்பிசம்னா என்னன்னு பார்த்தோம்? ஒரு கான்செப்ட், அதாவது ஒரு ஃபார்ம், ஒரு நேம், ஒரு மெத்தடை வச்சு மல்டிபிள் நிறைய வேலையை நம்ம பார்த்துக்கிறது தான் வந்து பாலிமார்பிசம்னு பார்த்தோம். நம்ம அந்த டாகு கேட் இந்த மாதிரி பார்த்தோம். அந்த சவுண்ட்ஸ்னு ஒரே ஃபங்க்ஷன் நேமை வச்சுக்கிட்டு நம்ம கேட்னா மியாவுன்னு வரணும், டாகுனா டீனா டாகுன்னு பிரிண்ட் ஆகணும்னு பார்த்தோம். அதுதான் இது. ஹோப் எல்லாத்துக்கும் இந்த கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன். அது உங்கள் மைண்டில் எப்பயுமே இருக்கும். அப்பா கேட்டாலும் ஆன்சர் சொல்கிற அளவுக்கு ஈஸியாக சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து இந்த கான்செப்ட்லாம் என்ன டீப்பாக வேணும்னா கமெண்ட்டில் போடுங்க. நான் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். நெக்ஸ்ட் சீரீஸில் என்ன வருதுன்னா டாப் 50 இன்டர்வியூ கொஷின்ஸ் ஈஸியாக லெவல் 1 லெவலுக்கு கொஷின்ஸை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டே டியூன்டு. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், லிங்க்கை வந்து போஸ்ட் பண்ணுறேன்.